வணக்கம். நமக்கு நம்மளோட பேட்டர்ன் எல்லாருக்கும் சிறப்பாக போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே என்ன டவுட், நம்ம எப்படி கட் பண்றோம் அப்படின்றது. இப்போ நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு, இப்போ இது 39 இன்ச் பாடி லூஸ் இருக்கு. இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நாம எப்படி மார்க்கிங் பண்ண போறோம். இதுல வந்துட்டு ஆல்ட்ரேஷன் நிறைய இருக்கு. இடுப்பு இறக்கம் கேட்டிருக்காங்க, கை இறக்கம் கேட்டிருக்காங்க, பேக் நெக் லென்த் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல எல்லா அளவீடுகளையும் நம்ம எழுதி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி துணி எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, 1 மீட்டருக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க. நமக்கு சாலிடா 1 மீட்டர் போதும். இருந்தாலும் இவங்க 1 மீட்டருக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க வந்து பாடி லூஸ் 39 தான். இதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். பாடி லூஸ் 39, ஆனால் இவங்களோட இடுப்பு லூஸ் வந்துட்டு கம்மியாக இருக்கு. எவ்வளோ கம்மியாக இருக்குன்னா 33. 34 இருக்கணும், 33 இருக்கு. நம்ம வந்து அது ஸ்டிச்சிங்ல சரி பண்ணிக்கலாம். இப்போ 39. இவங்களோட இடுப்பு இறக்கம் 13 ஃபினிஷிங் இருக்கு. பேக் நெக் ஹைட் வந்து கீழே இருந்து 5.25 இருக்கு. ஓகே, இது மட்டும் நமக்கு போதும். சரியா? ஆனால் நாம இது 14.5 இன்ச்சு வைக்க போறோம். ஏன்னா அவங்க எக்ஸ்ட்ரா இறக்கம் கேட்டிருக்காங்க. 14 இன்ச்சு வைக்க போறோம். ஆரம்பமே வா தடுங்கள் ஆகுது. கீழே தையல் பிடிப்புக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். அடுத்தது 14.5 உயரம். 14.5 உயரம். பண்ணியாச்சு. அப்படியே ஒரு 1/4 இன்ச்சு மேலே. இந்த 1/4 இன்ச்சு மேலே என்னன்னா நம்மளோட ஷோல்டரோட பிடிப்பு. இப்போ இது வந்து நம்ம வந்து சென்டர் கேப் பிளவுஸ் அப்படின்னு பண்ண போறோம். இது ஒரு மெத்தடு. இதுல 39 பாடி லூஸ் இருக்கு. 39 வகுத்தல் 6 ஈக்குவல் டு 6.5 ஷோல்டரோட அகலம். அதே கீழே 6.5. இப்போ இந்த 6.5 இருந்து 1 இன்ச்சு மைனஸ் 5.5. சரியா? இப்போ ஷோல்டர் இறக்கம் பார்த்தாச்சு. அடுத்தது ஆமோலோட இறக்கமும் பார்த்தாச்சு. அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, கழுத்தோட அகலம் பார்க்க போறோம். கழுத்தோட அகலம் பாடி லூஸ்ல இருந்து 12 1 பாகம் 3.25. 3 இன்ச்சு. ஏன்னா 1/4 இன்ச்சு நமக்கு தையல் பிடிப்பு வேணும். ஸோ கீழே 3.25 கரெக்டாக வைக்கிறோம். இந்த கீழே 3.25 ஏன் கரெக்டாக வைக்கிறோம்னா, நம்ம கொஞ்சம் அகலம் ஏற்றி எடுக்கும்போது அந்த ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போ 13 இன்ச்சில் கீழே இருந்து 5.5 இன்ச்சு, 13 கீழே இருந்து 5.5 இன்ச்சு அவங்களுக்கு வந்து கழுத்து இறக்க சொல்லியிருந்தாங்க. சாரி, 5.25 சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ இதுல 6.25 இருக்கு. அவங்க எக்ஸஸா இறக்கம் கேட்டிருக்காங்க. நாம கீழே இறக்கம் வச்சுக்கலாம். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு 9.5 இன்ச்சு கழுத்து இறக்கம் வரும். சரிங்களா? பேக் நெக் இறக்கம் 9.5, கீழ் பக்கம் அகலம் 3.25, மேல 3 இன்ச்சு தான் வச்சிருக்கோம். இந்த 3 இன்ச்சு நமக்கு தையல் பிடிப்புக்கு விட்டுருக்கோம். ரெண்டுத்தையும் இணைச்சி ஒரு கோடு போட்டோம். அதே போல ஆமோலையும் கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஆமோலோட ரவுண்ட் எங்க இருந்து கனெக்ட் பண்ணணும்? இந்த 5.25 பாதியா பிரிச்சுக்குங்க. பாதியா பிரிச்சு அதுல ஒரு கோடு போட்டுக்கலாம். சரியா? இதுதான் ஆமோலோட ரவுண்ட் எடுக்க வேண்டிய இடம். 39 பாடி லூஸ். அதில் 4 1 பங்கு ஒன் சைடு அமோல் லூஸ். சாரி, ஒன் சைடு பாடி லூஸ். அப்போ 9.25. இது வந்து சென்டர் கேப் பிளவுஸ்ன்றதால ஒரு 3/4 இன்ச்சு சேர்த்துக்கலாம். அப்போ 10.5 இன்ச்சு. கீழே இடுப்பு லூஸ் அது 33 தான் இருக்கு. நம்ம 34 வைக்க போறோம். 34க்கு 34ல பாதி 17, 17ல பாதி 8.5, 1 இன்ச்சு டாட்டு, மேல 3/4 இன்ச்சு சேர்த்திருக்கும், கீழே 1/2 இன்ச்சு சேர்த்திக்கிறோம். அப்போ மொத்தம் 10.25 இன்ச்சு. அந்த 10.25ல பாதி
5.1 மார்க்கிங். அடுத்தது டாட்டோட ஹைட் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சென்டர் பாடி நம்ம கணக்கு பண்ணணும். சென்டர் பாடி 41 வச்சுக்கலாம். சென்டர் பாடி 41 வகுத்தல் 4 ஈக்குவல் டு 10.25. ஓ டாட்டோட ஹைட்டு 10.25. சரியா? ஒரு இன்ச்சு டாட்டோட மார்க்கு. சென்டருக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு கோடு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு கோடு. ஓகேவா? அடுத்தது பேக்குக்கு ஒரு கோடு. அடுத்தது எக்ஸஸா தையல் பிடிப்புக்கு ஒரு கோடு. நம்மளோட பேட்டர்னு இந்த டைப் ஆஃப் வியூல தான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா டோட்டலி எல்லாமே நான் வந்து உங்ககிட்ட 38 40 தான் கேட்டேன், ஆனா நீங்க வந்து 12 இன்ச் வச்சிருக்கீங்க, 13 இன்ச் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேக்குறீங்க. தையல் பிடிப்புலாம் சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் போட்டு வச்சிருக்கோம். இப்போ ஆமலோட ரவுண்ட் எடுத்துக்கலாமா? இந்த ஆமலோட ரவுண்ட் எப்படி வரணும்னா, நம்ம இங்க சென்டர் டாட் போட்டிருக்கோம். இங்க வந்து பாடியோட லூஸ் எக்ஸஸா நம்ம 3/4 இன்ச் வச்சிருக்கோம். பாடி லூஸ் எக்ஸஸா 3/4 இன்ச் வச்சிருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ரவுண்ட் எடுக்கணும். அதாவது நம்ம ஆமலோட இறக்கத்துக்கு நம்ம நடுவில் அடுத்தது பாடி லூஸ்ல ஒரு டாட், அதுல இருந்து கிராஸ் எடுக்கணும். சரியா? அடுத்தது இந்த பக்கம் ரவுண்ட் வந்து நம்ம அழகா பார்த்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ பேக்கை கட் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட மெஷர்மெண்ட். எல்லாருமே வந்துட்டு ஷோல்டர்ல இந்த சைட்ல கிராஸ் எடுப்பாங்க, நம்மளது இந்த பக்கம் கிராஸ்ல இருக்கும். ஏன்னா எப்படி எடுத்தாலும் சரி ஷோல்டர் கலர் கூடாது அப்படின்றதால ஒரு 1/4 இன்ச் இந்த பக்கம் கிராஸ் எடுத்திருக்கோம். இந்த கிராஸ் நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த ஷோல்டர் கலண்டிட்டு வர பிரச்சனை வராது. சரிங்களா? மடிச்சு தைக்கிற துணி. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட்டுக்கான மார்க்கிங் எல்லாமே போட்டுக்கலாம். எல்லாமே பேக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா ஃப்ரண்ட்டுக்கு அந்த ஷோல்டரு எல்லாமே ஈஸியாக வந்துடும். சரியா? இது பேக்கோட ஹைட்டு, இது பாடி லூஸு, கிராஸு, ஷோல்டரோட ஹைட்டு, கழுத்தோட அகலம். இப்போ அளவு ப்ளவுஸில் ஹைட் எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பண்ணணும். அதாவது அந்த 13 இன்ச்சிலேருந்து தான் கணக்கு பண்ணணும். பட்டிக்கு 1/2 இன்ச்சு, டாட்டுக்கு 1/4 இன்ச்சு, மேலே ஒரு 1 இன்ச்சு மேலே விட்டோம். ஓகேவா? இப்போ இதோட அளவு எவ்வளோ இருக்கு? 5.75 ஒரு புள்ளி இருக்கு. நாம ஒரு 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம கீழே இறக்கிருக்கோம். அதுபடி பார்க்கும்பொழுது இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் இடுப்பு லூஸ் இறக்கும்போது கழுத்து கொஞ்சம் கீழே இறங்கினாதான் அதோட ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். அதனால நம்ம மினிமம் 6.5 வச்சுக்கலாம். அப்படியே மார்க்கிங் போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் எட்ஜ் இதுக்கு இந்தாண்ட அதாவது பேக்கோட ஃபினிஷிங்ல ஒரு கோடு போட்டு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு. எதுக்குன்னா கொக்கிப்பட்டி ஐப்பட்டி மடிச்சு தைக்கிறதுக்கு. சரியா? இப்போ பேக் எல்லாம் மார்க் பண்ணிட்டோம். இதை எடுத்துருவோம். சரியா? எடுத்தாச்சு. அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரண்டோட ஆமூல் ரவுண்ட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, மேல நம்ம என்ன பண்ணோம்னா 5.75 ஆமூல் இறக்க இருந்தது. நாம அதுல பாதி தான் வச்சோம். 5.75
பாதி தான் ஆமோல் இறக்கம் வச்சோம். ஆனா இதுல என்ன பண்ணணும்னா அதுல பாதியிலிருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே இறக்கணும். அப்பதான் நம்ம அந்த ஃப்ரண்டோட கவர் தட்டு கரெக்டா அந்த ஷேப் வரும். சரிங்களா? ஆமோலோட ரவுண்ட் போட்டுக்கலாம். இப்போ பாடி லூஸு 39, 9.75, 9.75 பிளஸ் 9.75 பிளஸ் 1/2 இன்ச்சு சேர்க்கணும். ஏன் இங்க 1/2 இன்ச்சு சேர்க்கிறோம்? பேக்ல நீ 3/4 இன்ச்சு தானே சேர்த்த, இங்க ஏன் 1/2 இன்ச்சு சேர்க்கிற அப்படின்னு பார்க்கும்போது நாம இங்க 1/4 இன்ச்சு ஊக்குப்பட்டி ஐப்பட்டிக்கு விட்டுருக்கோம். சரிங்களா? இந்த 1/4 இன்ச்சு இங்க விட்டுருக்கோம், இந்த பக்கம் பேக்ல 1/2 இன்ச்சு விட்டுரும். சரிங்களா? அந்த 1/2 இன்ச்சில் ஒரு மார்க்கு. ஓகேவா? இப்போ சென்டர் பாடி அதேதான் 42 வகுத்தல் 4 ஈக்குவல் டு 10.5. சரிங்களா? அடுத்தது ஃப்ரண்டோட ஹைட் 42 வகுத்தல் 3 இன்ச்சு 14 இன்ச்சு பிளஸ் ஒரு 1/4 இன்ச்சு தையல் பிடிப்புக்கு. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் கோடு போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ சென்டர் பாடியோட லூஸ் 42 வகுத்தல் 4 10.5 பிளஸ் ஒரு 1/2 இன்ச்சு. ஏன்னா மேல 1/2 இன்ச்சு வச்சிருக்கோம், அந்த 1/2 இன்ச்சு கீழே இறக்கிறோம். சரியா? அப்படியே அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் கிராஸ் எக்ஸ்ட்ரா லூஸ். ஓகேவா? அடுத்தது 3.75, அதாவது சென்டர் டாட்டோட கிராஸ் 3.75, அதாவது ஃப்ரண்ட் டாட்டோட ஹைட்டுக்கும் ஃப்ரண்டோட ஹைட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி 3.75. இதுல பாதி 1.75 ஒரு புள்ளி, அதே 1.75 ஒரு புள்ளி. சரியா? இப்போ சென்டர் டாட்டோட இடத்த நம்ம கால்குலேஷன் பண்ண போறோம். அது எப்படிடா பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர் பாடியோட 42 வகுத்தல் 4 இன்ச்சு ஈக்குவல் டு 4, சாரி 42 வகுத்தல் 10 ஈக்குவல் டு 4.2. சென்டர் டாட்டோட நம்ம ஃப்ரண்ட் டாட்டோட இடத்தை எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னா, சென்டர் பாடியோட அளவுல 10ல் ஒரு பகுதி 4.2. இப்போ சென்டர் டாட்டோட அகலத்தை எப்படி கணக்கு பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, சென்டர் பாடி 42, அதுல 13ல் ஒரு பகுதி சென்டர் டாட், அப்போ 3.2. சரிங்களா? இந்த 3.2 இப்போ சென்டர் டாட்டுக்கு கோடு போட்டோம். இந்த 3.2 அகலம், இந்த 3.2 அகலம். இப்போ இங்க இந்த சென்டர் டாட்டோட கிராஸ் பட்டியா மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இந்த சென்டர் டாட்டையும் அந்த கிராஸ் பட்டி மார்க்கையும் ஜாயின் பண்ணிக்கணும். அதே போல இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட் லைட்டா ஒரு கிராஸ் சைடு ஒரு எல்போ மாதிரி கொடுக்கறதுக்கு இந்த எல்போ ஸ்கேலை வச்சு பயன்படுத்திக்கலாம். அடுத்தது ஃப்ரண்ட் இங்க, ஓகே, ரவுண்டு. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாமா? இந்த இடமும் ஒரு 1/4 இன்ச் தட்டுறேன். இது எல்லாமே இங்க 1/4 இன்ச் தட்டுறதுக்கும் இங்க 1/4 இன்ச் தட்டுறதுக்கும் ஒரு 2 நூல் தட்டுறதுக்கும் வித்தியாசம் என்னதுன்னா, அந்த ஷோல்டர் வலியறதுக்கு வாய்ப்பே இருக்கக்கூடாது. எவ்வளவு நீங்க பண்ணாலும் சரி, அந்த வலியறதுக்கான வாய்ப்பே இருக்கக்கூடாது. இப்போ டாட்டோட ஹாமல் டாட்டோட ஹைட்டு, இந்த டாட் புள்ளி இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரண்ட் டாட்டோட புள்ளி இருக்கு இல்லையா, இந்த புள்ளியிலிருந்து ஒரு 1.25 இன்ச்சு மேல இந்த ஆமலோட கிராஸ்
ஆமல் ரெண்டு பக்கமும் வந்து அந்த கோடு ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த ஸ்டேட்ல கொண்டு போய் விட்டுருங்க. சரியா, இங்க 1/2 இன்ச்சு எக்ஸஸா விட்டுருக்கோம் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு இந்த பக்கம் டாட் போடணும். அப்போ இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கோடு போட்டேன். இங்க பாடி லூஸ் கணக்கு போகும்போது ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸா விட்டுரும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சு இந்த டாட்ல வந்து கன்வெர்ட் ஆயிடணும். ஸோ இப்போ ஊக்குப்பட்டி டாட் எப்படின்னா, இப்போ சென்டரோட ஹைட் நம்ம கால்குலேஷன் பண்ணியிருக்கோம். சென்டரோட ஹைட் கால்குலேஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து ஒரு 3/4 இன்ச்சு மேல, 3/4 இன்ச்சு மேல இந்த சென்டர் டாட்ல இருந்து சேம் அதே மாதிரி 1.25 இன்ச்சு கிராஸ். அந்த 1.25 இன்ச்சு கிராஸ் வைக்கும்போதே அந்த 3/4 இன்ச்சு மேல வந்துடும். சரியா, இது ஒரு 1/2 இன்ச்சு டாட், கீழே ஒரு கால் மேல ஒரு கால். ஓகேவா, பார்த்துக்கிட்டீங்கன்னா கரெக்டாக தெரியும். சரியா, அடுத்தது கையை கட் பண்ணிடலாம். இவங்க வந்து இடுப்பு இறக்கமும் கையிறக்கும் கழுத்து இறக்கம் கேட்டிருக்காங்க. கையிறக்கம் வச்சுக்கலாம். நம்மளோட ரவுண்ட் கால்குலேஷன் சொல்ல மறந்துட்டேன். அதையும் வந்து சொல்றேன், ஏன்னா நாங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் சொல்லிடுறேன். ஆமலோட ரவுண்ட் எப்படி கால்குலேஷன் பண்றது, ஆமலோட லூஸ் எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னா, பாடி லூஸில் 4 1 பங்கு மைனஸ் 1 இன்ச்சு ஈக்குவல் டு 8.75. 8.75 அப்படின்னா 16 17. 8.75 வைக்கிறேன் பாருங்க. 1 2 3 4, சாரி கீழே அந்த தையல் பிடிப்பு விட்டு தையல் பிடிப்பு சேர்த்து வச்சுட்டேன். தையல் பிடிப்பு விட்டு 1 2 3 4, 8.75 வந்து உட்காந்துக்குச்சு. சரியா, மறுபடியும் சொல்றேன். ஆமலோட ரவுண்ட் எப்படி கால்குலேஷன் பண்ணணும்னா, பாடி லூஸில் 4 1 பங்கு, அதுல வர ஆன்சர் -1 8.75. பாடி லூஸில் 4 1 பங்கு 39 இன்ச்சு பாடி லூஸு, 39 இன்ச்சு பாடி லூஸு, அதுல 4 1 பங்கு 9.75, அதுல 1 இன்ச்சு மைனஸ் 8.75. 8.75 தையல் பிடிப்பு இங்க இருக்கு, ஷோல்டரோட தையல் பிடிப்பு அப்படியே வச்சு கொண்டு போனோம்னா 8.75. சரியா, ஓகே. அடுத்தது கை நீட்டு பார்த்துக்கலாம். தையல் பிடிப்பு, கை இறக்கம் கேட்டிருக்காங்க. 6 இன்ச் இருக்கு, சேர்த்து வச்சிருவோம். 9 இன்ச்சு வச்சிருவோம். 9. இப்போ அடிங்கையோட இறக்கம் எப்படி கால்குலேஷன் பண்ணோம்னா, பாடி லூஸில் 10 1 பங்கு நம்மளோட இறக்கம், சாரி அடிங்கையோட இறக்கம். அப்போ 3.9. இப்போ அடிங்கையோட லூஸ் எப்படி கால்குலேஷன் பண்றதுன்னா, பாடி லூஸில் 4 1 பங்கு -1 ஆமலோட ரவுண்டு, அப்போ 8.75. இதுல இருந்து 1 இன்ச்சு மைனஸ் 7.75. அதாவது ஆமோல் ரவுண்ட்ல இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணா அடிங்கையோட லூஸ். இந்த அடிங்கையோட லூஸ்ல இருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணோம்னா கை லூஸ் 7.75 6.75. சரியா, இது அளவு ப்ளவுஸ்ல எவ்வளவு இருக்குன்னு நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா 29 கரெக்டா வந்துருச்சா, 6.75 7.75. அடுத்தது ஓகே, இதுக்கு ஒரு கோடு போட்டுங்க, இதுக்கு ஒரு கோடு போட்டுங்க, இதுக்கு ஒரு கோடு போட்டுங்க, அடுத்ததுக்கு ஒரு கோடு போட்டுங்க. அடுத்தது இந்த 8.75 இந்த கிராஸ்ல வரணும்பா. இந்த கோடு போட்டோம் இல்லையா ஆமலோட ரவுண்டு, அந்த 8.75 இங்க வரணும். வந்துச்சா, நம்ம அளவு ப்ளவுஸையும் செக் பண்ணிக்கலாம். கரெக்டா இருக்கா? ஓகே, டன். அடுத்தது ஆமலோட ரவுண்ட் எடுக்கணும். 7.75 பாதி 1 மார்க், அப்படியே அதுக்கு ஒரு நேர்கோடு. சரியா, இந்த பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, இந்த சென்டர் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி, கீழே ஒரு 1/4 இன்ச்சு ஒரு புள்ளி. அடுத்தது இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு, 4.25, 4.25 பாதி 2.1. இந்த பக்கம் ஒரு நூல் ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு நூல் ஒரு புள்ளி. இப்போ மேல் பக்கம் இந்த பகுதியில் ஒரு பாதி,
போட்டுச்சா? இதெல்லாம் ஏன் போட்டேன்னா இந்த கையோட ரவுண்ட் ஷேப் இந்த இடத்துல தான் வந்து உட்காரணும். சரியா? இந்த கையோட ரவுண்ட் ஷேப்பு இந்த இடத்துல தான் வந்து உட்காரணும். ஒன்று இந்த இதுக்கு இடைப்பட்ட நடுவுக்கு இது அதில் அந்த பெண்டு கிராஸ் அதில் தான் வரணும். நம்ம போட்ட மார்க்கில் கரெக்டாக போய் உட்காரும். அதே ஃப்ரண்ட் கவர் தட்டு இங்கே தான் போய் உட்காரணும். சரியா? நம்மளோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா இந்த கோடு வந்து கரெக்டாக தெரியும். இப்போ கையோட அளவு, நம்மளோட அளவு, ஃப்ரண்ட் கவர் தட்டு வெட்டிடுவோம். சேம் இப்போ அந்த மார்க்கிங்கில் போய் உட்காரும் பாருங்க. ஏன் தடமாற? கரெக்டாக விட்டு. ஓகேவா? தன்னதினம் தன்னதினம் சரணம் ஐயப்பா. பிரக்கெட்டு டி கரெக்டாக நம்மளோட ஹைட்டு, நம்மளோட ரவுண்டு கரெக்டாக தான் சரிதா? ஓகேவா? இப்போ பட்டியோட ஹைட் எப்படி கால்குலேஷன் பண்றது? இந்த டைப் ஆஃப் தான் நாம வந்து பேட்டர்ன் போட்டு தரோம். சரியா? பட்டியோட ஹைட் எப்படி கால்குலேஷன் பண்றது? ஓகேவா? இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு மார்க் போட்டுக்கோ. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு மார்க் போட்டுக்கோ. இடுப்பு லூஸ் எவ்வளவு இருக்கு? 11 இன்ச்சு கணக்கு பண்ணிக்கோ. அதை அப்படியே எடுத்துரு. ஓகேவா? இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? 1.5. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கு? 1.25. இதை கால்குலேட் பண்ணு. எப்படி கால்குலேட் பண்றது? பட்டியோட ஹைட்டு, இடுப்போட லூஸு, இடுப்போட லூஸு கால்குலேஷன் பண்ணியாச்சு. பட்டியோட ஹைட்டு கால்குலேஷன் பண்ணணும். 1.25 ப்ளஸ் ஒரு இன்ச்சு 2.25. இந்த 2.25 மார்க்கிங்கு. அடுத்தது சென்டர் எப்படி மார்க் பண்றது? நம்ம வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த டாட்டை பிடிச்சிக்கணும், இப்படி வச்சுக்கலாம். இது கரெக்டாக பண்ணவே இல்லை பாருங்க. 1 2 3. இந்த டாட்டை இப்படி பிடிச்சிக்கோ. இப்படி பிடிச்சிட்டிங்களா? பிடிச்சிக்கிட்டு இந்த மார்க்லையும் கொண்டு வந்து இப்படி வைங்க. இந்த டாட்டை இப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த மார்க்லையும் கொண்டு வந்து வச்சிட்டிங்களா? சிம்பிள், அவ்வளோதான். ஒரு கோடு போட்டால் வேலை முடிஞ்சுது. அப்படியே என்ன பண்ணுறீங்க? ஷேப் எடுத்துங்க. பட்டியோட ஷேப்பு வந்துச்சு. ஓகேவா? ஸ்டிச்சிங் பார்க்கலாமா? மணி 9:30 மணி ஆகி போச்சு. வீட்டுக்கு போகணும். காலையில் வந்து தான் தைக்கணும். ஒரு பெரிய யூடியூபர் சொல்றாராம், ஒரு பேட்டர்ன் வெட்டி கொடுக்கறதுக்கு 1200 ரூபாயா. தங்கச்சி அண்ணே, அக்கா, தங்கச்சி, சகோதரி. என்ன பண்றது? பணத்தின் கலியுகமா மாறிவிட்டது. ஒன்று உட்காந்துருச்சு, 2 உட்காந்துருச்சு. ஓகேவா? தச்சாச்சு, வெட்டியாச்சு. ஓகே.